உறவுகளே வணக்கம். ஒரு ஒரு சின்ன பதிவு. அதாவது கஞ்சன் அப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா, அது சில பேர் இருப்பாங்க. ஒரு காலையிலேருந்து ஒரு டீ கடையில் டீ குடிக்க மாட்டாங்க, ஒரு போண்டா வாங்கி சாப்பிட மாட்டாங்க, கடையில் போய் ஒரு புரோட்டா வாங்கி சாப்பிட மாட்டாங்க, ஒரு தோசை வாங்கி சாப்பிடுவாங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. பணம் சேர்க்கணும் 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 அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டுலாம் வச்சுருவாங்க. அது மாற்றுக்கருத்தில் அவங்க ஏன் போண்டா டீலாம் சாப்பிட மாட்டாங்க நான் சொல்லவா? போண்டா டீ சாப்பிட்டீங்கன்னா காசு குறைஞ்சிரும். அப்போ வியாபாரம் பண்ணுறவன் வளர்ச்சி அடைஞ்சிருவான் இல்லையா? கஞ்சனை எப்படி பாரு, உலகமாக கஞ்சன் அவன் வளர்ச்சி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்க, நான் பணக்காரர்லேருந்து என்னோடய தரம் குறைஞ்சிடும். அதனால என்ன பண்ணுவேன், போண்டா டீயும் சாப்பிட மாட்டேன், ரொட்டி இதையும் சாப்பிட மாட்டேன், எதுவுமே சாப்பிட மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சோறாக்கி போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். அவனுக்கு கடைசி காலத்தில் என்ன தெரியுமா, சுகர் வரும், கொலஸ்ட்ரால் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், எல்லாமே கடைசியில் வந்து டாக்டர்கிட்ட போய் கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இருக்கும்போது அனுபவிக்க கற்றுக்குங்க, தப்பே இல்லை. ஆனால் இப்போ பொண்ணு வாங்கலாம், பொருளை வாங்கலாம், பணம் வாங்கலாம், எல்லாம் வேணால் வாங்கலாமுங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் நம்ம இறந்த பிறகு அந்த இடம் அங்கேயே தான் இருக்கும், அந்த வீடு அங்கே தான் இருக்கும், நீங்கள் வாங்கின காடு அங்கே தான் இருக்கும், நீங்கள் வாங்கின பைக்கு அங்கே தான் இருக்கும், நீங்கள் வாங்கின காரு அங்கே தான் இருக்கும். எதுவுமே உங்கள் இடத்த நீங்கள் இறந்த பிறகு உங்கள் குழியில் வந்து அந்த இடம் வந்துருச்சு, நம்ம இடம் நான் தான் வாங்கியிருக்கிறேன் அப்படி வந்து புதைக்க மாட்டாங்க. நம்ம கார் வாங்கியிருக்கோம், நம்ம காரை வந்து உள்ளே புதைக்க மாட்டாங்க, உங்களை மட்டும் தான் புதைப்பாங்க. அதை புரிஞ்சுக்கங்கடா, புரிஞ்சுங்க, இதான் உண்மை. அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சில பேர் ஏழையை பார்த்துன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு இளனமாக பார்ப்பாங்க. ஏன்னா இவன் புறக்கிலேருந்து பணக்காரன் நான் பிறந்தது மாதிரி. எல்லோரும் ஒன்று தான்டா. உனக்கு ஒரு நேரங்காலம் வந்திருக்கு, நீ வளர்ச்சி அடைஞ்சிட்ட, பாவம் அவன் சூழ்நிலை என்னையோ அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லோரும் ஒன்று தான் சமமாக பழகிட்டு போனான். அதை விட்டு கடைசி காலத்தில் நீ இறந்த பிறகு கொஞ்சம் சொந்தக்காரங்க கூட உன்னை தொட மாட்டியான். தொடரும் யார் தெரியுமா, ஏழை. நீ கொடுக்குற கூலிக்காக ஒன்று இருக்கக்கூடிய நோயெல்லாம் பார்க்காம உன்னை தொட்டு கழுவி உன்னை குளிப்பாட்டி வேட்டிலாம் கட்டி விட்றான் பாரு, அந்த ஏழை அவன்தாயா உயர்ந்தவன். அட போங்கய்யா. நன்றி, வணக்கம்.